பொதுவாக ஆடி மாதங்கள்ல ஒரு துணி வாங்கினா ஒரு கட்சிஃப் இலவசம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மாபெரும் பேச்சாளர் பேசுகிற மத்தியில் ஒரு கட்சிஃப் மாதிரி இலவச சொற்களாக உள்ளூர் பேச்சாளர் என்ற அடிப்படையிலே இந்த மண்ணின் பறைசாற்றலுக்கு இங்கே நான் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய எண்ண ஓட்டம் இந்த மார்ச் நடந்த இந்த புத்தக திருவிழாவோடு ஒட்டியிருக்கிற பொழுது அந்த காம்போ இப்போவும் தொடர்ந்து இருக்கிறது. அப்பொழுதும் ஐயாவோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பினை மீண்டும் ஒரு முறையாக ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாவட்ட நூலகத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற தலைப்பை ஒட்டி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். அச்சமில்லை என்ற முழக்கத்தை இங்கே பேசுவது சரியாக இருக்கும். ஏன்னா வெள்ளக்காரனை எதிர்த்து முதல்ல அச்சமில்லை என்று போர்க்கொடி தூக்கிய மண் எங்களின் வேலூர் மண். 1806 200 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய முதல் முழக்கம் இந்த வேலூர் மண்ணிலே திப்பு சுல்தானின் புலிக்கொடி இங்கே ஏற்றப்பட்ட பிறகு 200 ஆண்டு கழித்து தான் நம்மால ஜார்ஜ் கோட்டையில நம்முடைய மூவர்ண கொடியை ஏற்ற முடிந்தது. அதனால முதல்ல கொடி நாட்டியவர்கள் எங்கள் வேலூர் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையிலே பல பெருமை வாய்ந்த எங்கள் வேலூர் மண். சரி, அந்த கொடியை ஏற்றினாங்கல்ல, அந்த கொடி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதை செய்து கொடுத்ததும் எங்களுடைய குடியாத்தம் வந்தார். எங்களுக்கும் வீரத்திற்கும் அச்சமில்லை என்று சொல்வதற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. நாங்கள் அச்சமற்றவர்கள் மட்டுமல்ல, மனித நேயம் மிக்கவர்கள். மனித நேயம் மிக்கவர்கள் மட்டுமல்ல, மத நல்லிணக்கம் மிக்கவர்கள். மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். ஐயா, இங்கிருந்து பாருங்க, நேரா பார்த்தீங்கன்னா நம்முடைய சர்ச்சு தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைதீனி பாபா பிபியோடைய தர்கா இங்கே தெரியும். இந்த புறம் பார்த்தீர்கள் என்றால் வேலூர் கோட்டை தெரியும். வேலூர் கோட்டைக்கு ஜலகேஸ்வரர் கோயில் இருக்கிறது என்றால் மத நல்லிணக்கத்தை உயிர் மூச்சாக கொண்டவர்களில் வேலூர் மக்களும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லின்ற அடிப்படையோடு இந்த சிறப்பு மிகுந்த இடத்திலே பேசுவதில் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இன்னொரு குறிப்போடு நான் தொடரணும்னு ஆசைப்படும் போது, வீரத்திற்கும் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கும் அச்சமில்லை என்று கொடியை ஏற்றியவர்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கன்னியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய கம்பவான்பேட்டை என்கிற ஒரு கிராமத்தில் இருந்து இன்றளவும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ராணுவ வீரன் சென்று கொண்டிருக்கிறான் என்பது இங்கே அடிப்படையாக நாம் சொல்லிக்கொண்டு வேலூர் மக்கள் என்ற மகளே நாம் பெருமைப்படலாம் என்பது எங்களுடைய மகிழ்ச்சி. ஒரே ஒரு இப்போ ஆண்கள் அச்சமற்றவர்களா இல்ல பெண்கள் அச்சமற்றவர்களா அப்படின்ற ஒரு விவாதத்தையோட, ஏன்னா இது பட்டிமன்றன்றதுனால கடந்து போகலான்னு பார்க்கும்போது, அச்சமில்லை அச்சமில்லை என்று சொன்ன பாரதியாரை விட எனக்கு செல்லம்மா தான் அச்சமற்றவளாக தெரிகிறார். ஏன்னா பாரதியார் மாதிரி ஒரு கவிஞனை தனக்குள் வைத்துக் கொண்டு சமாளிப்பது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய சவாலாக இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செல்லம்மா இல்லை என்றால் இன்று பாரதியாருடைய கவிதை தொகுதிகள் இல்ல அவருடைய கட்டுரை தொகுதிகள் எதுவுமே வந்திருக்காரு. வீட்டுல வச்சுட்டு இருந்த காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு அரிசியெல்லாம் கொண்டு போய் அந்த மனுஷன் போடுறாங்க. பார்க்கும்போது எவ்வளவு கடுப்பா இருக்கும் பாருங்க. நீ சாப்பாடு பொங்குறதுக்கு வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் என்ன பண்ற, நீ காக்கை குருவிக்கு போடுறேன்னு. அவர் செத்த உடனே நம்மள என்ன பண்ணிருப்போம், அதுக்கு மொத்த பக்கத்து கிழிச்சு போட்டிருப்போம். இதாயா உனக்கு வேணும். ஆனா அந்த அம்மா அதை செய்யல. உயிர் மூச்சாக தன்னுடைய கணவனின் கவிதைகளையும் தன்னுடைய கணவனின் கட்டுரை தொகுதிகளையும் பாதுகாத்து இன்று பாரதியார் என்ற ஒரு மனிதனை ஒரு நூற்றாண்டு கழித்தும் நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு செல்லமாதான் காரணம் என்பதை இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். கணித மேதை ராமானுஜத்துக்கும் இதே கதை தான். 20 வயசு மனுஷனை 10 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் இன்னொரு 10 வயசு தாண்டி செத்து போயிடுறாரு. அவருடைய படைப்புகளையும் பொக்கிஷமாக காப்பாற்றி கொண்டு இந்த கணவன்மார்களால் தாங்கள் எந்த சுகத்தையும் அனுபவிக்காவிட்டாலும் கூட அவர்களின் படைப்பை இந்த உலகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் தந்தவர்கள் பெண்கள் என்பதை இங்கே நாம் உறுதி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்களை காட்டிலும் பெண்கள் கட்டாயமாக அச்சமற்றவர்களாகவும் தங்களுடைய வாழ்வுக்கு இணைத்துக் கொள்வதாகவும் இருக்கிறார்கள் என்பதை இங்கே பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வேலு நாச்சியார்ல ஒரு பெரிய பட்டியலை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுல ஒரு சின்ன குறிப்பா அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலு நாச்சியாரை தென்னகத்தின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மன்றத்திலே இதை பதிவு செய்யணுன்றதுக்காக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். வேலு நாச்சியார் இருந்த காலம் 1730 ஒரு 96 வரைக்கும். ஜான்சி ராணி இருந்த காலம் 1828 58 வரைக்கும். யாருக்கு யாரு முன்னாடி? ஜான்சி ராணிக்கு முன்னாடி நம்ம வேலு நாச்சியார் தான். ஆனா நம்ம பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தென்னகத்து ஜான்சி ராணி வேலு நாச்சியார்ன்றாங்க. மாத்தி சொல்லுங்க, இனிமே
மாத்தி சொல்லுங்க. வட இந்தியாவின் வேலு நாச்சியார், ஜான்சி ராணி என்று சொல்ல நாம் பழகிக் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய வரலாறும் பெண்கள் சார்ந்த இந்த வீரமான விஷயங்கள் மறைந்து போக போக இந்த மாதிரி புத்தக திருவிழாக்களும் புத்தகங்களும் நம்மை அது நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே மிகவும் ஆழமாக தெரிவித்துக் கொண்டு, நிறைய பேர் இங்க சொல்லிட்டே போலாம். ஆமான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணுமா, இல்லைன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணுமா அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் ஆமான்னு சொல்றதுக்கு தான் அச்சம் இல்லை, தைரியம் வேணும். இல்லை, யார் ஒருவருக்கு இல்லை என்று சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதோ அதுதான் உண்மையான விஷயம். நம்ம நிறைய பேருக்கு இங்க இல்ல, நோ சொல்றதுக்கு தான் தைரியம் இல்லை. அந்த தைரியத்தோடு பலர் இங்க கடந்து செல்கிறார்கள். எல்லாரும் படிக்காதப்போ நானும் படிக்கல அப்படின்னு சொல்றது விஷயம் இல்லை. நான் படிப்பேன், நான் ஏன் படிக்க கூடாதுன்னு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? இந்த சமூகத்திற்கு இல்லை என்று ஒரு பதிலை சொல்லி ஆமாக மாறிய பெண்கள்ல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெண் முதல் முறையாக என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸுக்கு போறாங்க. முதல்ல போறாங்க, பார்த்து சொல்றாங்க, அம்மா உனக்கெல்லாம் அறிவியலும் தெரியாது, அறிவு இல்லை, பெண்கள்லாம் அழகா லாக்கி அப்படின்றாங்க. இதை சொல்பவர் யார் என்று கேட்டீர்கள் என்றால், இந்தியாவின் நோபல் பரிசு பெற்ற ஒரே இந்தியராக நாம் இன்று வரை பார்க்கக்கூடிய சி.வி. ராமன் சொல்றாரு, பெண்களுக்கும் அறிவியலுக்கும் சம்மதம் கிடையாது, கொஞ்சம் அறிவு உங்களுக்கு கம்மின்றாரு. அந்த அம்மா அந்த இடத்துல ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராம, பெண்களுக்கு அறிவு இருக்கிறது என்பதை புரிய வைத்து போராடி அங்கே ஐஐசியில சேர்றாங்க. முதல் பெண்ணாக தன்னுடைய முனைவர் பட்டத்தை பெறுகிறார் கமலா சகோனி என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். ஒரு பெரிய போராட்டத்தோடு இங்கே ஒரு பெண் தன்னுடைய வாழ்வியலை மாற்றியிருக்கிறாள் என்றால், இந்த மாதிரி சாதனை படுத்த பெண்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, நமக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு. சாதாரணமான ஒரு பெண்களாக கூட நாம் இங்கே அச்சம் தவிர்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நான் சொன்ன செல்லம்மாரிலிருந்து, ஜானகியிலிருந்து, கமலா சகோதரிலிருந்து நிறைய பேர் கணவனுக்கு எத்தனை வகையாக உறுதுணையாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு கவிதை வரி ஞாபகம் வருகிறது, வைரமுத்தோடைய. வெளியே என்னை வீரன் என்பார், கிளியே உன்னை கேட்டால் தெரியும், துரோகம் என்னை துளைக்கும் போது வாளால் அறுத்த வாழையாய் நான் முன் மடியில் விழுவதும் மழை போல் அழுவதும் ஊருக்கா தெரியும், உனக்கே புரியும் அப்படின்னு வைரமுத்து ஒரு வரிகளை சொல்கிற பொழுது, இத்தகைய பெண்மணிகள் எல்லாரும் கணவனுக்கு பின்னாலும் தந்தைக்கு பின்னாலும் மகனுக்கு பின்னாலும் இருந்து இயக்கியவர்கள் இன்று தாங்களாகவும் வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது, அச்சமில்லை என்ற மந்திரம் ஆண்களை காட்டிலும் சில நேரம் பெண்கள் அதை கையில் எடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, இறுதியாக ஒரே ஒரு கருத்து, அந்த எத்தனை தடவை இறுதின்னு சொல்லிட்டே இருப்பீங்கன்னு கேட்குது ஐயா, இறுதியா சொல்லிடுறேன் ஐயா. அந்த கருத்துல என்ன அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஜென் செட் ஜெனரேஷன், அதற்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் நாங்கெல்லாம் பார்த்தோம்னா சாண்ட்விச் ஜெனரேஷன், ஒளியுமே ஆணு பார்த்த ஆளுங்க. நாங்கள் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு, வண்டியில இங்கிருந்து நாங்க கன்னியாகுமரி வரைக்கும் போற வரைக்கும் ஐயாவுடைய பட்டிமன்றத்தை கேட்டுட்டே போயிருக்கோம். 4-5 காப்பீஸ்ல இருக்கோம் ஐயா. நம்ம சிடி இல்லை, இப்பதான் சிடி நாங்க சிடியை பார்த்துருக்கோம், கேசட்டை பார்த்துருக்கோம், சிம் கார்டை பார்க்குறோம், இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இதுல என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எல்லா இடத்துலயும் ஐயா பேசிக்கிட்டு இருக்காரு, சிடியிலையும் பேசுறாரு, ஹெச்டிலையும் பேசுறாரு, அவருக்கு வயசு ஆகல அப்படின்றது மகிழ்ச்சி. இப்போ இந்த ஜென் ஜெனரேஷன் ஒன்று இருக்கு இல்ல, ஒரு பரிணாம வளர்ச்சியில இந்த முதுகெலும்பு வளர்ந்துறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றான். ஆனா நம்மளால குஞ்சினே இருக்கிறான், கீழே நிமிர்ந்தே பார்க்க மாட்டேன்றோம். இப்ப அவரை நிமிர வைக்கிறதுக்கு, புத்தகங்களை குனிந்து பார்த்தால் உன்னை நிமிர வைக்கும், கைபேசியை குனிந்து பார்த்தால் நீ குனிந்து கொண்டேதான் போவ அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறோம். கைபேசியை எடுத்துக்கொண்டு புத்தகங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இங்க இருக்கிறது. முதுகு வளர்ந்து போயிட்டு இருக்கு. டார்வின் சொல்ற ஒரு பரிணாம வளர்ச்சியில மனுஷன் ஏன் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய மூளை மெல்ல மெல்ல வளர்ந்திருக்கிறது. இது ஐயா ஒரு 100 புக்கம் ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காரு, டார்வின் எழுதியிருக்காரு. ஆனா அவர் பட்டுப்பட்டை ஒரே வாட்டில் சொல்லிட்டு போயிட்டார், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. இதுதான் பரிணாம வளர்ச்சி. எங்கே மனிதனுடைய மூளை வளர்ந்ததோ அப்பொழுது அவன் பரிணாமத்தில் வளர்கிறான். ஆனா இப்போ ஒரு ஆய்வு சொல்லிட்டு இருக்கு, திரும்பியும் மனிதனின் மூளை சுருங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சுருங்கிய மூளையை விரியடைய வைப்பதற்கு ஒரே ஆயுதம் புத்தகங்கள் என்பதை நாம் அனைவரும் இங்கே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு, அச்சமற்றவர்களாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எங்க துணிந்து நிற்கணுமோ அங்க துணிந்து நிற்கணும், எங்கே தனித்து நிற்கணுமோ அங்க தனித்து நிற்கணும், எங்கே நமக்கான அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டுமோ அங்கே அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும். கூச்சல் போடுவதற்கு நமக்கு தைரியம் தேவை கிடையாது, குரல் எழுப்புவதற்கு தைரியம் தேவை. நாம் இந்த சமூகத்தில் கூச்சலை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம், குரலாக மாறவில்லை. குரல் எழுப்புவோம், புத்தகங்களை கையில் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.